அங்கே இருக்கிறதெல்லாம் இளங்குஞ்சுகள். அது என்ன செய்துன்னே தெரியாமல் செய்யுதுங்க. மின்சார கம்பத்தின் மேலே இரவு 10 மணிக்கு மேலே சாராயம் விற்கக்கூடாதுன்னா விற்கிறான். இதெல்லாம் விதிமீறல் இல்லையா? வாச்சாத்தியில் 18 பெண்களை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தடை. விஜய் அவர்களுடைய வருகை என்பது ஒரு நடிகரை பார்க்க வரும் கூட்டம், ஒரு தலைவரை பார்க்க வருகிற கூட்டம். எண்ணிலடங்கால் லட்சக்கணக்கான பேர் கூடுகிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ரோடு ஷோ போகிறாங்களே, அதுக்கு பேர் என்ன? அங்கே யாரும் இப்படி மரத்துலேருந்து குதிக்கிறது இல்லை, வேனை பிடிச்சிட்டு யாரும் தொங்குறது இல்லை. ஏன்னா அவங்களாம் 200 ரூபாய்க்கு. விஜயனுடைய சனிக்கிழமை விடயத்திற்கு இன்றைக்கும் முட்டுக்கட்டை போடுகிறார்கள் என்றால் அவருடைய அபரிமிதமான வளர்ச்சி அடுத்தவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அடித்தட்டு மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து உச்சநீதிமன்றத்திற்கே கொண்டு செல்கிற பிரச்சனையை உருவாக்குகிற இயக்கமாக தமிழக வெற்றிக் கழகம் திகழ்கிறது. அக்காட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்து இணைஞ்சிருக்கிறாங்க தமிழ் தேசிய ஆதரவாளர் முகிலன் வீரப்பனார் அவர்கள். வாங்க அவங்கள சந்திக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து சனிக்கிழமை தோறும் மக்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயணத்தை போன வாரத்திலிருந்து தொடங்கி இருக்கிறாங்க. அவர்களுடைய பயணம் குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு? தளபதி விஜய் அவர்கள் சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஆண்டு கொண்டிருக்கிற அரசு தீர்மானித்திருக்கிறதா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். இது எல்லா கட்சிக்கும் பொருந்துமாங்கிறதையும் இந்த அரசு சொல்ல வேண்டும். மற்ற கட்சியினுடைய தலைவர்கள்லாம் தினந்தோறும் பிரச்சாரம் செய்யலாம், தினந்தோறும் மக்களை சந்திக்கலாம் என்றால், விஜயை மட்டும் சனிக்கிழமை மட்டும்தான் சந்திக்க வேண்டும் என்றால் பின்னணியின் ஒளிந்திருக்கிற மர்மம் என்ன என்றால், இல்லை விஜய் அவர்கள் தானே விரும்பி அவங்களோட கட்சி தானே நாங்கள் வந்து இது ஒரு சாட்டர்டே ஸ்ட்ராட்டஜி நாங்கள் பயன்படுத்தோம்னு சொல்கிறாங்க. அரசு எந்த விதமான தடையும் சனிக்கிழமை இன்னைக்கு நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறோன்னு சொன்னால் அதில் எவ்வளவு கட்டுப்பாடுகள், 23 கட்டுப்பாடுகளை போட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுப்பாடுகள்லாம் காக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக காக்கப்பட்டது. தொண்டர்கள் அவரவர்கள் வந்து அதுக்கு கட்சித்தலைவர் வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு, கட்சித்தலைவர் தான் பொறுப்பாக வேண்டும்னு. கட்சித்தலைவர் வந்து பிரச்சாரத்துக்கு வருகிறார். பிரச்சாரத்துக்கு வரக்கூடியவர்கள் தலைவர் பெருமக்கள் அறிவுரை சொல்லலாம், ஏற்றுக்கொள்பவர்கள் தொண்டர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அங்கே இருக்கிறதெல்லாம் இளங்குஞ்சுகள். அது என்ன செய்துன்னே தெரியாமல் செய்யுதுங்க. மின்சார கம்பத்தின் மேலே ஏறி நின்றுக்கிட்டு கூக்குரல், உயிருக்கு ஆபத்தான விளைவுகளை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் தன் வளர்க்கும் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி வளர்க்க வேண்டும். சனிக்கிழமை தோறும் இவர்கள் பிரச்சாரத்தை செய்கிறார்கள் என்றால் அது ஒரு பாதுகாப்பு நலன் கருதி செய்ய வேண்டும். நீங்கள் மற்ற நாளில் ஏன் போகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. போகணும். அப்போ சனிக்கிழமைனா சனிக்கிழமை மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது. நான் சனிக்கிழமை மட்டும்தான் நான் கழிவறை போவேன், மற்ற நாள்லாம் போக மாட்டேன்னா உடல் உபாதை ஒத்துக்கொள்ளாது. அதே போல் தான் சமூகமும் ஒத்துக்கொள்ளாது. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் கடுமையான நிபந்தனைகளை விஜய் கட்சிக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிக்கும் பொருந்துகிற வகையில் சொல்லியிருக்கிறது. பொது சொத்துக்களை சேதப்படுத்தினால் அந்த சொத்துக்களுடைய மதிப்பீடு என்னவோ அந்த மதிப்பீட்டு தொகையை அந்த கட்சி தலைவர் கட்ட வேண்டும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. நல்ல வரவேற்பு என்றாலும் நல்ல தீர்ப்பு என்றாலும் மற்ற தலைவர்களுக்கும் அது பொருந்தக்கூடிய வகையில் தீர்ப்பாக இருக்க வேண்டும், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா 1,00,000 பேர் கூடுகிற இடத்துல அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும். வானம் பொழிகிற போது தூவானம் விட்டுத்தான் வானம் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளும். அந்த மாதிரி தான் தொண்டர்களை உருவாக்குகிற போது கடுமையாக சொல்லி வளர்க்க வேண்டும். அது விஜய் அவர்கள் செய்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இப்போ இந்த 23 கட்டுப்பாடுகளை போட்ட காவல்துறையை பார்த்து நான் சொல்கிறேன், இதுவரை நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் அந்த 23 கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டதா, அமலுக்கு வந்ததா, கண்காணித்தீர்களா? ஏன் அதெல்லாம் செய்யலை? பொதுவாக யார் அனுமதி கேட்டாலுமே அவங்களுக்கான வரையறைகளும் கட்டுப்பாடுகளும் கொடுக்கறது காவல்துறையினோட இயல்பான ஒரு நடவடிக்கை தானே. சரி, அது எந்த அமைப்பு கூட்டம் நடத்தினாலும் சரி, உதாரணத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நீங்கள் 2 மணி நேரம் நடத்தணும் அப்படின்னாலுமே அது எந்த இடத்துல தேர்வு செய்கிறீங்கிறதுல தொடங்கி அதுக்கு என்னென்ன விதிமுறைகள்ங்கிறது எல்லா காவல் நிலையங்களிலும் கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை தானே அது. இப்போ காவல்துறை நடைமுறை கொடுக்குது. காவல்துறை யார்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சட்டத்தை புறக்கணிக்கிறார்கள். நீங்கள் 23 நடைமுறைகளை கொண்டு வருகிறீர்கள். காவல்துறைக்குள்ள நடைமுறைகளை காவல்துறை பின்பற்றுகிறதா?
எத்தனை இடத்துல தொப்பி போட்டு வழிமறிக்கிறான், காவல்துறை எத்தனை இடத்துல கட்டிங் வாங்குறான். மாட்டுக்கறி கடைகளில் கூட இன்றைக்கு வசூல் செய்யப்படுகிறது. நடைமுறைக்கு ஒவ்வாத விடுதிகள் நடக்கிற இடத்தில் கையூட்டுகள் வாங்கப்படுகிறது. இரவு 10 மணிக்கு மேலே சாராயம் விற்கக்கூடாதுன்னா விற்கிறான் காவல்துறை அனுமதியோடு. இதெல்லாம் விதிமீறல் இல்லையா? தம்பி அஜித்குமார் 5 காவலர்கள் தானே அடித்து படுகொலை செய்தார்கள். வாச்சாத்தியில் 18 பெண்களை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தானே கற்பழித்தார்கள். சட்டத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள், சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களே சட்டத்துக்கு புறம்பாக செயலாற்றுகிறார்கள் என்றால் அதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? சென்னை மாநகரத்தில் டிராஃபிக் ஓவராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் ஓவராக இருக்குது? ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஆயிரக்கணக்கான வண்டிகள் ரோட்டில் நிறுத்தப்பட்டு செயின் போட்டு கட்டப்பட்டிருக்கு. முதல்ல அதை எடுங்க, அப்புறம் டிராஃபிக்கை பற்றி பேசலாம். செய்வீங்களா? ஆயிரக்கணக்கான வண்டிகளை அணிவித்து வைத்திருப்பதின் மர்மம் என்ன? வழக்குக்காக பிடிக்கிறீங்க, வழக்கில் ஜெயிச்சிடறான், வாங்கின மாதிரி வண்டியை கொடுப்பீங்களா? சின்னாபின்னமாக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு புத்துகளே வளர்ந்துருக்கு. விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வண்டிகளுக்குள்ளேயே புத்து வளர்ந்து புத்துக்குள்ளே வண்டி கிடக்கு. இப்போ இதுக்கு பேர் என்ன? அரசியல் கட்சிகளுக்கு நிபந்தனை விதிக்கிற காவல்துறைக்கு நிபந்தனை யார் விதிப்பார்? இந்த கேள்விக்கு பதில் இருக்குல்ல. நீதிமன்றம் கண்காணிக்கப்பட வேண்டும். ஏன் கவனிக்க தவறுகிறது நீதிமன்றம்? ஆக நான் ஏற்கனவே சொன்னதைப் போல காவலர்களுக்குள்ளேயே சாதிய மனோபாவம் இருக்கிறதே. புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில், ராமநாதபுரம் மாவட்டங்களில் சாதியத்தோடு தானே காவல்துறையை வேலை செய்கிறது. களை எடுக்குமா? அரசியல் கட்சிகளுக்கு நிபந்தனை போடக்கூடியவர்கள் அவரவர்களுக்கே நிபந்தனை போட்டுக்கொள்ள வேண்டும். காவல்துறைக்கு நான் மெத்தப்பணியோடு சொல்லுகிறேன். விஜய் அவர்களுடைய வருகை என்பது ஒரு நடிகரை பார்க்க வரும் கூட்டம், ஒரு தலைவரை பார்க்க வருகிற கூட்டம். எண்ணிலடங்கால் லட்சக்கணக்கான பேர் கூடுகிறார்கள். கூடுகிற இடத்தில் உயிருக்கு அசம்பாவிதம் இதுவரை நடக்கவில்லை, நடக்கக்கூடாது என்று நான் கருதுகிறேன். ஆனால் அங்கே நடக்கிற அந்த கூட்ட நெரிசலில் பல சம்பவங்கள், மயக்க நிலை, தண்ணீர் கிடைக்காமை, இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். நீதிமன்றம் இவற்றையெல்லாம் கண்காணிக்க வேண்டும். இப்போ நான் கேட்குறேன், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ரோடு ஷோ போகிறாங்களே, அதுக்கு பேர் என்ன? அங்கே யாரும் இப்படி மரத்துலேருந்து குதிக்கிறது இல்லை, வேனை பிடிச்சிட்டு யாரும் தொங்குறது இல்லை. ஏன்னா அவங்களாம் 200 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கப்பட்ட மனிதர்கள். அவன் மரத்தில் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வேற எந்த கட்சியிலையும் கூட்டமே இல்லை, வேற எந்த கட்சியிலையும் அதற்கான இது இல்லைங்கிறீங்களா? எந்த கட்சிக்கு கூட்டம் இருக்குது? காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தால் அது கூட்டம், காசு கொடுக்காம கூட்டிகிட்டு வர்ற கூட்டம் அது கூட்டமோ கூட்டம். அது விஜய் அவர்களுக்கு தான் இன்னைக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகையால் அபரிமிதமான கூட்டங்கள் சேருகிற போது அசம்பாவிதங்கள் ஒன்று நடக்கத்தான் செய்யும். ஆனால் அதையும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. ஆக விஜயினுடைய சனிக்கிழமை இந்த விடயத்திற்கு இன்றைக்கும் முட்டுக்கட்டை போடுகிறார்கள் என்றால் அவருடைய அபரிமிதமான வளர்ச்சி அடுத்தவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு சான்றுதான் இது போன்ற 23 நடைமுறை சாத்தியங்களை உருவாக்கினால்தான் கூட்டமே நடக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிற காவல்துறை. எல்லா கட்சிக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அந்த திட்டங்களை உருவாக்கப்பட வேண்டும். அண்மையில் நடந்த கவின் அவர்களுடைய ஆணவ படுகொலைக்கு விஜய் அவர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவே இல்லை அப்படிங்கிறது பெரிய விமர்சனத்துக்குள்ளானுச்சு. அதற்கு அடுத்து அவர் பேசின மதுரை மாநாட்டில் கூட அதற்கான கண்டனத்தை அவர் தெரிவித்த மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் ஒரு சாதிய மனப்பான்மையோடு இயங்குறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே முன்வைக்கப்படுது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்கு அவருக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அவர் அந்த சமூகத்திற்கு எதிரான கருத்தை அவர் தெரிவிக்கலைன்னு. அது குறித்து உங்களுடைய கருத்து? சமூக நீதி பேசக்கூடியவர்கள் சமூக நீதியோடு இருக்கிறார்களா? கவின் படுகொலைக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது, தெரியுமில்ல உங்களுக்கு? மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவர்சனா அவர்கள் ஆணவ படுகொலைக்கு எதிரான நடைமுறை சாத்தியங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நாம் இப்போ அதை பற்றி பேசிவிட முடியாது. அப்போ அதுக்கு பேர் என்ன? விஜயனுடைய உத்தரவு இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் போய் ஆதவர்சனா வழக்கு தொடுக்க முடியுமா? இங்கே நீங்கள் பார்த்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கலைஞ்சு போகிற கூட்டம் அல்ல. அடித்தட்டு மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து உச்சநீதிமன்றத்திற்கே கொண்டு செல்கிற பிரச்சனையை உருவாக்குகிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் திகழ்கிறது. அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்களா?
போகலைன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி தம்பி வைரமுத்து படுகொலை எத்தனை பேர் கண்டன அறிக்கை விட்டுருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் போய் வடிவேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கவினுக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஏன் மற்ற கட்சிகள் வந்து தம்பி வைரமுத்திற்கு கொடுக்கவில்லை? இந்த கேள்வி இருக்குல்ல. ஆக விஜயை குறை சொல்லுகிற நோக்கத்தோடு தான் சொல்லுகிறார்கள். நிறையையும் திருப்பி பார்க்க வேண்டும். வேங்கவேலுக்கு வழக்கு தொடுத்ததும் தாவேக்காதான். கவின் படுகொலைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததும் தாவேக்காதான். பொதுவான நடைமுறை சாத்தியங்களை உருவாக்குவதற்கு பொது சிவில் சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் போராடுகிற இயக்கமும் தாவேக்காதான். ஆகையால் நீங்கள் இந்த விடயத்தில் விஜயை குறை சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இந்த கேள்வியை எழுப்புகிறீர்கள். குறைபாடு இல்லாத மனிதர் கூட்டம் உலகத்தில் எவரும் இல்லை. விஜயும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் அதை கடந்து போக அவர் முயற்சிக்கவில்லை. நடப்பதை சரியாக உன்னிப்பாக கவனித்து நடைமுறை சாத்தியங்களோடு வழக்கை தொடுத்திருக்கிறார். அதற்கு பாராட்ட வேண்டும். அரங்கத்திற்கு வந்து எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.